மலேசியாவாக இருக்கட்டும், நியூ ஜெர்சி, யூஎஸ், தாய்லாந்து எல்லாமே நிறையா ஆர்டர்ஸ் வந்துச்சு எனக்கு. பார்த்தீங்கன்னா இதில் பூ மாலையை பாருங்க. இது வரைகிறதுக்கு தான் எனக்கு ரொம்ப டைம் எடுத்து பண்ணேன். கிட்டத்தட்ட இயர்லி வந்து ஒரு 3 to 4 lakhs வந்து என்னால் டர்ன் பண்ண முடியுது இப்போ வரைக்கும். என்னோட பேர் வெண்ணிலா கண்ணன். என்னோட ஊர் மதுரை. நான் இங்கே முனிச்சாலை இஸ்மாயில்புரத்தில் தான் நான் இருக்கேன். நான் வந்து ஒரு செல்ஃப் டாட் ஹைப்பர் ரியலிஸ்டிக் ஆர்டிஸ்ட். ஹைப்பர் ரியலிஸ்டிக் ஆர்டிஸ்ட் அப்படின்னா உயர் தத்ரூப ஓவியம்னு சொல்லுவாங்க. நான் வந்து 2019 7 years வந்து வரைஞ்சிட்ருக்கேன். சின்ன வயசில் ஒரு ஹாபியாக ஆரம்பித்தது தான். அதுக்கப்புறம் வந்து பேஷனாக இருந்தது. அப்புறம் 2019 நான் அதை ப்ரொஃபஷ்னலாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டு தான் இருக்குது. இப்போ மக்கள் வந்து அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி என்னை வர சொல்லி கேட்பாங்க. அதை கஸ்டமைஸ் பண்ணி கேட்பாங்க. நான் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன். எனக்கு ஆர்வம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசுலேயே வந்து எங்கள் அண்ணா நல்லா வரைவாங்க. அவங்க வரைகிறத பார்த்து நானும் பக்கத்தில் உட்காந்து நானும் வரைய ஆரம்பித்தேன். அப்போ ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் வரைவேன். ரொம்ப இதாலாம் வரைஞ்சதில்லை. அப்படியே வரையும் போது ஸ்கூல் காலேஜ் டைம்லலாம் நல்லா வரையும் போது இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. நான் என்னடா நம்ம நார்மலாக தானே வரைகிறோம், பட் என்கரேஜ் பண்ணுறாங்களே எப்படி இருக்கும்போது அவங்க அது என்கரேஜ் பண்ணுறதுலே எனக்குள்ள என்னமோ இருக்குது. ஸோ நம்ம இதில் ட்ரை பண்ணுவோம். ஆனால் நான் படித்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். பட் நான் படித்ததுக்கும் நான் பண்ணுறதுக்கும் இப்போ சம்மந்தம் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு வருஷம் ஃபேஷன் டிசைனிங் பண்ணேன். அதில் ஆர்ட் ஒர்க் சம்மந்தமாக கொஞ்சம் இருக்கும். பட் ஆனால் அது வேற இது வேற. பட் இதில் வந்து எப்படின்னா, நான் வரைகிறது வந்து நிறைய பேர் பாராட்டும் போது வந்து எனக்குள்ள என்னமோ இருக்குது. ஸோ நிறைய இன்னும் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள நிறைய வந்துச்சு. ஒர்க்கே வந்து நிறைய காம்படிஷன்ஸ்க்கு நான் கொடுக்க ஆரம்பித்தேன். அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000க்கு மேலே நான் ப்ரைஸ் வின் பண்ணியிருப்பேன் அந்த ஆர்ட் ஒர்க். இந்த மாதிரி நான் வரைகிறத வந்து ஆன்லைனில் நான் போஸ்ட் பண்ணுறதை பார்த்துட்டு நிறைய மக்கள் வந்து அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வரைய சொல்லி நிறைய ஆர்டர்கள் வர ஆரம்பிச்சிச்சு. உள்ளூர் மட்டும் கிடையாது, வெளிநாடுலேருந்துமே நிறையா ஆர்டர் எனக்கு வரும். மலேசியாவாக இருக்கட்டும், நியூ ஜெர்சி, யூஎஸ், தாய்லாந்து எல்லாமே நிறையா ஆர்டர்ஸ் வந்துச்சு எனக்கு. நானும் கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 countries கவர். இதே தான் நான் வந்து எனக்கு பிஸ்னஸ் அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஹைப்பர் ரியலிசம்லாம் நான் பண்ணி கொடுக்கல கஸ்டமர்ஸ்க்கு. நார்மலாக தான் பண்ணி கொடுத்தேன். அதுக்கு வந்து அவ்வளோவா எனக்கு ஏர்ன் பண்ண முடியல. பட் நான் எப்போ ஹைப்பர் ரியலிசம் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நான் கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்து அது வந்து எனக்கு வேர்ல்டு வைட் ரீச் ஆகுதோ அப்போ நான் வந்து நல்ல டேர்ன் ஓவர் பண்ணேன். கிட்டத்தட்ட இயர்லி வந்து ஒரு 3 to 4 lakhs வந்து என்னால் டர்ன் பண்ண முடியுது இப்போ வரைக்கும். ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல. அப்போது திடீர்னு ஒரு நாள் 2025 காந்தி மியூசியம் போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு பொண்ணு ஆர்ட் எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து நான் ஒரு வியூவராக தான் போயிருந்தேன். அங்கே இருக்கிற சில ஆர்டிஸ்ட் வந்து என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் அழகர் ட்ரை பண்ணால் என்ன அப்படின்றத வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க. நம்ம அழகர் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்றது எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு. ஸோ நான் அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோகிராஃபரை நான் பார்த்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு நல்ல அழகர் ஃபோட்டோகிராஃபி வந்து, அதாவது ஃபுல் மக்களோட அந்த ஆற்றுல வந்து அழகர் இறங்குற மாதிரி மக்களாக இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் நான் தேடிக்கிட்டே இருந்தேன். அப்போ வந்து அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து அவர்கிட்ட நான் காண்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட நான் கேட்டு வாங்கிக்கிட்டேன். இந்த டைமில் அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர்கிட்டருந்து வாங்கி அதுக்கப்புறம் தான் அழகர் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். 2025 April 6 அப்போ நான் இந்த ஆர்ட் ஒர்க் நான் வரைய ஸ்டார்ட் பண்ணேன். இதை முடிக்க வந்து 2026 February 1 ஆணுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 10 மாதம் ஆச்சு இந்த ஆர்ட் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு. இந்த ஆர்ட் ஒர்க் வந்து A2 சைஸ் ஷீட்டில் தான் நான் வரைஞ்சேன். ஸ்டார்டிங் வந்து நான் இங்கேருந்து ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரைக்கும் எண்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்ட் ஒர்க்கில் வந்து சிறப்பம்சம்னு சொன்னீங்கனாலே மாலையோட டீட்டெயில்ஸ் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பூ மாலையை பாருங்கள். இது வரைகிறதுக்கு தான் எனக்கு ரொம்ப டைம் எடுத்து பண்ணேன். காரணம் வந்து பார்க்க யூனிக்னஸாக இருக்கணும். மற்ற ஆர்ட் ஒர்க்கை விட நம்ம ஆர்ட் ஒர்க் யூனிக்காக இருக்கணுன்றதுக்காண்டி நான் வந்து மாலை டீட்டெயில்ஸ், இந்த பூ டீட்டெயில்ஸ் முக்கியமாக சொல்லணும்னா இந்த பார்ட்டை தான் நான் சொல்லுவேன்.
ஏன்னா இந்த பார்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமாவது நான் ஒர்க் பண்ணியிருப்பேன். ஏன்னா இந்த இந்த மக்கள் மேல அந்த பூ விழுகிறதுல இருந்து, இந்த மாலையில வந்து இந்த கண்ணாடி துகள்கள் இருக்கிறது, அதுக்கப்புறம் இந்த குதிரை மேல வந்து அந்த பூ விழுகிற துகள்கள், இது எல்லாமே வந்து சிறப்பா இருக்கணுன்றதுக்காக அதை நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த குதிரைக்கு வந்து இந்த கோல்டன் கலர் கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட 10 to 12 கலர்ஸ் கொடுத்துருக்கேன். அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த ஒரிஜினல் கோல்டு கலர் வந்து உங்களுக்கு தெரியறதுக்காண்டி. அப்புறம் ஸ்பெஷலா சொல்லணும்னா இந்த ரெட் கலர் மாலை வந்து அந்த ரெட் காம்பினேஷன்ஸ் கலரே வந்து ஒரு 5 to 6 ரெட் கலர்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பிக்சர் வந்து ஜூம் அவுட்டா நல்லா தெரியறதுக்காண்டி பின்னாடி வந்து பிளர் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன். அதுதான் வந்து ஸோ யூனிக்காக இருக்கும். அப்போ தான் பிக்சர் உங்களுக்கு நல்லா துணுக்கா தெரியுன்றதுக்காண்டி பிளர் பேக்ரவுண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அழகருக்குமே வந்து கிட்டத்தட்ட அந்த பார்ட்டை முடிக்கிறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 1 month ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஏன்னா அழகரோட ஃபேஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ அந்த ஃபேஸ் வந்து குட்டியாக இருக்கிறதுனால வியூவர்ஸ் வந்து அது தெரியணும். அதுக்காண்டி வந்து ரொம்ப மெனக்கெட்டு அதோட நுணுக்கங்களை வந்து அவ்வளோ அழகாக இந்த ஆர்ட் ஒர்க் வரைகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 70+ கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்லி கலர்ஸ் தான், வேற எந்த மீடியமும் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. ஒன்லி ஜஸ்ட் கலர் பென்சில்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 2 விஷயங்கள் நான் குதிரையை பற்றி நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த இந்த ஆங்கிள் நம்ம பார்த்தோம்னா இதோட கலர், அதாவது குதிரையோட கலர் வந்து நல்ல கோல்டனாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த மாலையோட ஷேடோ, அதுக்கப்புறம் அந்த பூவோட ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே பட்டு ஸோ அந்த அந்த குதிரையோட கலரே வந்து கொஞ்சம் வந்து அதாவது டார்க் கோல்டனா இதோட ஸ்பெஷாலிட்டி. அதுக்கப்புறம் முக்கியமாக ரிஃப்ளெக்ஷன் பற்றி பேசணும் அப்படின்னா இந்த கீழே இருக்கிற அந்த ரெட் கலர், இந்த பூவோட அந்த ரெட் கலர், கிரீன் கலர், இது எல்லாமே வந்து அந்த குதிரை அந்த ஃபுல்லாக உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த ஆர்ட் ஒர்க்கை வந்து நான் வந்து கேட்குறவங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி நான் வேர்ல்டு வைடு வந்து ஃப்ரேம் போட்டு சேல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஃபீல்டில் வந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். பட் இப்போ ரீசண்டாக வந்து வைரமுத்து சார் கையில் வந்து ஒரு அவார்ட் வாங்கியிருக்கேன். 2025 நவம்பர் மந்த்து அப்போ வந்து ஒரு காம்படிஷன் நடத்தியிருந்தாங்க. அதாவது மகாகவி அப்படின்ற ஒரு இதழ்லேருந்து வைரமுத்து சாரோட பிக்சரை வந்து வரைய சொல்லி கேட்டிருந்தாங்க. அதாவது அந்த இதழோட அட்டைப்படத்தை கேட்டு வரைய சொல்லி கேட்டிருந்தாங்க. அதில் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து தமிழ்நாடு முழுக்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதில் நானும் கலந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து அதில் ஏதாவது ஒரு வரைபடம் மட்டும்தான் ஓகே ஆகி அந்த அட்டைப்படத்தில் வரும்னு சொன்னாங்க. அதில் வந்து நான் செலக்ட் ஆகி அந்த முதல் பரிசு வாங்கி சார் வைரமுத்து சார் கையாலேயே வந்து பரிசும் சான்றிதழும் வாங்கியிருந்தேன். அவர் கையால் அந்த அவார்டு தான் இது. எப்படி ப்ரொஃபஷனலாக வரைகிறீங்களே சார்.